நூலக கொழும்பு தமிழ்ச்சங்க நூலகத்தில் வரலாற்றில் ஒரு பரிணாம வளர்ச்சியில் ஒரு மைல்கல்லாக அவர் எடுத்தார். என்றால் நாங்கள் டிஜிட்டலைசேஷன் சொல்லுவது இலங்கை ஒரு குழப்பமான ஒரு கருத்தியல் இந்த நூலகத்தில் நாங்கள் டிஜிட்டலைசேஷன் சொல்லுவோம். ஓஹா என்ற அந்த சிஸ்டத்தில் நாங்கள் நூலகத்தில் நூல்களை பதிவு செய்கிறத நூல்களோட விவரங்களை பதிவு செய்கிறோம். சிங்கப்பூரை பொறுத்தவரையில் தேசிய நூலகம் அதே டிஜிட்டலைசேஷன் சொல்கிறது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு நூலையும் நூலகங்கிற மாதிரி புத்தகத்தையே அங்கே பதிவு செய்கிறார். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், காப்பிரைட் காரணமாக அது அதை கொப்பி எடுக்கலாம், பிறகு எடுக்கலாம், அப்படி பார்த்து போகலாம். முழு நூலும் அந்த பேசியிருக்கிறதில் ஆஃப்டர் ஆக்சஸ்க்கு அது 4 மொழிகள் பேசியிருக்கு. தமிழ், ஆங்கிலம், சரத்தொகை மட்டத்தில் எல்லாம் பிறகு சீனர்கள், தமிழர்கள், தென்னிந்தியர்கள் இது ஒரு கலப்பு இருக்கிறதுனால அதற்கெல்லாம் சரிசமமாக இருக்கிறதுனால சிங்கப்பூர் தேசிய நீங்கள் உறவாக அரசாங்க அனுசரணையோட கொழும்பு தமிழ்ச்சங்கமோ நூலகங்களோ அல்லது யாழ்ப்பாணத்தில் அப்படி பொதுமக்களையும் சில தனிநபர்களையும் உதவியோட அவங்களுக்குரிய வளர்ச்சி வந்த ஒரு நூலகம். அது கொழும்பு தமிழ்ச்சங்கத்தை நாடுகள் தான் காலங்களுக்கு போயிருக்கிறேன். இந்த கொழும்பு தமிழ்ச்சங்க நூலகத்தை மிக பிரதானமாகவும் ஒரு என்னன்னு சொல்கிறேன். காரணங்கள் எல்லாம் நீண்டமான இருக்கிறதால இங்கே இருக்கிற கலெக்ஷன் வந்து யூனிக் கலெக்ஷன். அது பேராளர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற புத்தகத்தை கலெக்ஷன். அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு 22 லைப்ரரி ஸ்டாஃப் சுற்றுலா கைடு ஆனால் கடந்த 2.5 வருடங்களாக அங்கே ஓவாசிஸ் பண்ணியங்க. ஏனென்றால் அவர்கள் சந்தாரம் பல்கலைக்கழகம் இதே மாதிரி கலந்து ஆனால் குடும்ப தமிழ்ச்சங்கத்தில் எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு குழு நூலகக்குழு மற்றது சிறிய ஒரு நூலக ஊழியர்களோடு சேர்ந்து மிக அதிகமான இணைக்கிறவங்கள இந்தியன் உங்களுக்கு தெரியும் வெளியாக வைத்து நேற்று பேராளர் பல்கலைக்கழகத்தில் சரியான அது முடிய அங்கே இருக்கிற போஸ்ட் கிராஜுவேட் அதையும் சூழ்ந்திருக்கிற அந்த இந்தியர் பணிகளும் பணிதான் நாங்கள் வெளிநாட்டிலிருந்தும் அதை பார்க்க வரும் நிலையை ரெண்டாவது நிறைய நூலகர்கள் இருக்கிற விட நாங்கள் இங்கிலீஷா செய்வதற்கான நிறைய விஷயங்கள் தேசிய நூலகத்திற்கு வந்திருக்கிறோம். தேசிய நூலகத்தில் நூல் பட்டியல் பிரிவு மற்றும் 52 ஸ்டாஃப். ஆனால் அவர்களை தேசிய நூல் பட்டியலில் ஒரு மாச மேகசின் எடுத்துக்காரோ அது ஒரு 12 பக்கம்னா தமிழுக்கான 15. தேசிய நூலகம் இலங்கையில் அதிகாரப்பூர்வமாக ஒரு சிங்கள புத்தகங்கள் கூட உங்களுக்கு நிறைவாக இல்லை என்று எழுத்தாளர் சமாளிக்கின்றார்கள்.
ஏனென்றால் ஆள் அணிந்த விருப்பத்தை வச்சு நாங்கள் அந்த நூலகத்தை முன்கட்டத்தை பார்த்தீங்கன்னா 18 இல்லை 18,000 வயசு அதே மாதிரி இந்த நூலகம் இருக்கிறது 14 பேர் அதே மாதிரி இங்கே குறிப்பிட்ட சில நூலகங்கள் அவர்கள் நூலாக இந்த நீலக்கால தாமூலம் இங்கே வாழ்ந்து இந்த நூலகம் இருக்கிற அந்த நிறுவனத்துக்கு விளக்கறிஞ எங்களோட தமிழ் தேசிய நூலகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்னென்னா எங்கள்கிட்ட இருக்கிற மார்க்கெட்டிங் நூலகத்தில் முதலாவது அவங்களுக்கு மார்க்கெட் சந்தைப்படுத்தல் அந்த படத்தில் நாங்கள் அதிகம் செய்வோம். ஏனென்றால் நூலகம் வந்து பொழுது தமிழ்நாட்டில் அம்சமாக இருக்கு. அதில் ஒரு உண்மையாக பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழக நூலகர் வைஸ் சான்சலர் போகிறோம் அவரோட பேராசிரியர் ஏன்னா கல்வி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் நூலகத்துக்கு உள்ள மரியாதையும் கௌரவம் தான் அந்த பல்கலைக்கழக அதே மாதிரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண கல்லூரி